உள்ளுவதெல்லாம் உயிருள்ளல். ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியுமா, இன்றைக்கி வந்து 12th எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, சில பேர் சூப்பரான மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக மார்க் எடுத்திருப்பீங்க, சில பேர் பாஸ் ஆகிருப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ எந்த காலேஜ் சேரலான்னு ஒரு ஐடியா இருக்கும், போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, எத்தனை கோர்ஸ் இருக்குது, ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதா, நம்ம மார்க் ஏதாச்சும் இருக்குமா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகும். நான் இருக்கிறது எல்லாமே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம், அதாவது உங்களுக்கு பர்டிகுலர் தெரியும். ஓகே, நான் இந்த மாதிரி ஆக போகிறேன்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரூட்லேயே போங்க. இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கவங்க மட்டும் இந்தமாதிரி ஐடியாலாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? சரி, ஓகே. இப்போ சயின்ஸு கூட மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சயின்ஸ் வித் மேக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த இது நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா 12th பிடெக் பிஇ ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? இன்டெகிரேட்டட் எம்டெக் எடுக்கலாம், பிசிஏ கோர்ஸ் எடுக்கலாம், பிஏ ஆர்கிடெக்சர் எடுக்கலாம், பிஎஸ்சி எடுக்கலாம். சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து கமர்ஷியல் பைலட் ஆக முடியுங்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில். அதையும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி சயின்ஸ் வித் பயாலஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எடுக்கலாம், பிடிஎஸ் எடுக்கலாம், பிஃபார்ம் எடுக்கலாம், நர்சிங் எடுக்கலாம், பேராமெடிக்கல் எடுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ முதல்ல பிஇ பிடெக் என்ன வித்தியாசம் சொல்லிடலாமா? நிறைய பேர் பிஇ பார்த்தாலும் பயப்படுறீங்க, பிஇ படித்தா வேலை கிடைக்காது, அதெல்லாம் சும்மா கதை தாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, முதல்ல பிஇ பிடெக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் இருக்கிற அம்சங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் சொல்லுவாங்க, ஜேஇஇ அட்வான்ஸ்டு, விஐடி இஇஇ விடி, ஓகேங்களா, எம்ஹெச்டி சிஇடி, அப்புறம் டிஎஸ் ஏஎம் சிஇடி. ஓகேங்களா? இதுமாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக நிறைய பேர் எழுதுறது பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் தான் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பிஇக்கும் பிடெக் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல், அந்த நாலேஜ் ஓரியன்டட்லேயே இருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம தியரி பேஸ் பண்ணது சிம்பிளாக வச்சுக்கலாம். ஓகேவா? பட் பிடெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் சம்மந்தப்பட்டது, அதில் இருக்க டேட்டா சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்ட் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். எது எடுத்தாலும் பெஸ்ட்டு தான், பட் நீங்கள் படிக்கிற விதம் தான். ஓகேங்களா? இன்ஜினியரிங்கிறது ஒரு நல்ல இதுதான். இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 12th முடிச்சிட்டிங்க, டிப்ளமோ முடிச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 3 இயர் கோர்ஸாக இருக்கும் பிஇ, உங்களுக்கு பிஇ பிடெக்கு. அதே நீங்கள் டேரெக்டாக 12th முடிச்சுட்டு போகிறீங்கன்னா 4 வருஷம் கோர்ஸாக இருக்கும் பிஇ பிடெக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஜென்ரலாக இன்ஜினியரிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக கேட்டிங்கன்னா என்ன இருக்குன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது. நிறைய பேர் ஏரோஸ்பேஸ் எடுக்கிறது பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. அதேமாதிரி ஏரோநாட்டிக்கல் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. என்ன ரீசன்னாக்கா, ஐயோ அதை படித்தா நம்மளுக்கு வேலை கிடைக்காது, நம்மளாம் வேறு லெவலில் இது பண்ண, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நல்லா சூப்பராக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சிவில் இன்ஜினியரிங்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், செராமிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குதுங்க. இதில் நான் ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் எடுக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்து ஒரு 4 வருஷம் கோர்ஸ் படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து சிஜிபி வந்து 8 above எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? 10க்கு 8 above எடுத்தீங்கன்னா அது 80% மேலே எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மெக்கானிக்கல் ஹப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இண்டஸ்ட்ரீஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அதுமாரி யூகேக்கெலாம் அந்தமாரிலாம் போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 80% இருந்து உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற அடுத்தது பிஜி கோர்ஸ் இருக்குது தெரியுமா, அங்கே உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் வித் ஸ்டைஃபண்டோட. ஓகேங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் பெரிய டாப் லெவல் கம்பெனிஸ்க்கு போகலாம். இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, ஐயோ கூகுள் கம்பெனியில் நம்மளுக்கு வேலை கிடைக்குமான்னு யோசிப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு. ஆனால் படிக்கும்போதே நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிங்கன்னா அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஐஐடியில் படிக்கிறவங்க தான் கூகுள் எடுக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுக்காக தான் எல்லாம் ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி பெரிய காலேஜுக்கு போய்ட்டு அங்கேருந்து அது போக மூவ் பண்ணுவாங்க. அதேமாரி மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்றேன். சரிங்களா? ஈவன் சிவிலாக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், எந்த டிகிரி இருந்தாலும் சரி தாங்க, அது ஹப் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது எந்த நாடு, அந்த நாட்டுடைய மொழி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே லாங்குவேஜ் வந்து எனக்கு பவர் டூல், அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த டிகிரி எடுத்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் போடுங்க. இப்போ நீங்கள் மெக்கானிக்கலாக இப்போ ஜெர்மனில் போய்ட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணுமா, பெரிய காலேஜில் ஃபஸ்ட்டு போகணுமா, அந்த காலேஜில் அப்போ எவ்வளோ பெரிய இன்டர்வியூஸ் வரும் அதை யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு மூவ் ஆகும்னு பாருங்கள். காசு செலவு பண்ணாமல் போகணுன்னா கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்பில் தான் போகணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு இன்ஜினியரிங்கில். ஸோ அப்போ இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, இது ஒரு ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரிங்க. இப்போ ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னாக்க
என்னென்ன மாரி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பிஆர்க்கில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்கோங்க. நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும் ப்ளஸ் 12th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அப்புறம் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% இருக்கணும். இதே ரிசர்வ்டு கேட்டகரினா 45% எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இல்லை நீங்கள் 10th முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம், அதாவது 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அப்பயும் உங்களுக்கு 50% கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க, நாட்டா NATA. ஓகேங்களா. அண்ட் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட் AAT. ஓகேங்களா. இது 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எங்கே போகணும்னா இந்த கோர்சஸ்லாம் எங்கே கொடுப்பாங்க, AIT நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிஆர்க்கோட சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு ஐடியா எடுத்துக்கோங்களேன். இப்போ அட்வான்ஸ் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், HVAC, ஃபயர் அண்ட் சேஃப்டி அண்ட் பில்டிங் ஆட்டோமேஷன் இதுமாரி வரும். ஏன்ஷியன் சிவிலைசேஷன் எடுத்திங்கனாக்கா என்விரான்மெண்டல் சயின்சஸு. ஓகேங்களா. ஸோ இதுமாரி ஒன்று ஒன்றா இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடு கிளைமேட்டாலஜி, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸு, ஆர்கிடெக்சரல் டிசைன் ஸ்டுடியோ, ஃபங்க்ஷனலி காம்ப்ளெக்ஸ், இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது வெறுமே ஆர்கிடெக்சராக மேலோட்டமாக பார்க்காதீங்க, அது உள்ளே நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுமாரி கோர்சஸை நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஓகேவா. இதுக்கு சேலரிலாம் நல்ல சேலரி கிடைக்குங்க, சும்மா கிடையாதுங்க. ஓகேங்களா. சும்மா சேலரி இப்போ ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்டாக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 5 lakhs கிட்ட இருக்கும். ஓகேங்க. ஆர்கிடெக்சர் டிசைன் பார்த்தீங்கன்னா 6 lakhs எல்லாமே நான் பர் ஆனமில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அதே பிரின்சிபல் ஆர்கிடெக்ட்னா 18.5 lakhs இருக்கும். இன்டீரியர் டிசைன்னாக்கா 4 lakhs per annum இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னா 6 lakhs per annum. இதுமாரி ஒரு இதுக்கும் இருக்கும். சீனியர் பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் ஆகிட்டிங்கன்னா 19.4 lakhsலாம் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுமாரி ஒரு ஆப்ஷன் இருக்குதா. ஸோ அப்போ ஆர்கிடெக்சரும் ஒரு நல்ல வே தான். ஓகேங்களா. அது ஒன்றும் மொக்கையான கோர்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் அதை எடுத்தாலும் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா பார்க்கலாம். அதேமாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்தால் சூப்பராக சம்பாதிக்கலாம். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா. ஓகே. இப்போ பிஎஸ்சி சயின்ஸ் வருமா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்களேன். பிஎஸ்சி ஐடி இருக்குது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன் இருக்குது, பிஎஸ்சி அனிமேஷன் இருக்குது, பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இருக்குது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது. இதை நீங்கள் எது எடுத்தாலுமே தெரிஞ்சுக்கோங்க, இது ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா. அதே சமயம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் சில இதெல்லாம் எழுதலாம். ஓகே. ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ரொம்பலாம் இல்லை, நீங்கள் 12th முடிச்சது நல்ல ஒரு பர்சன்டேஜ் 50 to 60% இந்த டிகிரி கிடச்சிடும் உங்களுக்குலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சிலபஸ்லாம் நீங்கள் சும்மா எடுத்து பாருங்கள். சொன்ன கோர்ஸில் உங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டு சிலபஸ் எடுத்து பாருங்கள். அந்த சிலபஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா. இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 12th முடிச்சு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தாலே நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம். லைக் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எத்தனை வகையான எக்ஸாம்ஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70+ எக்ஸாம்ஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா. அது என்னன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற எக்ஸாம்ஸ் அதை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 கரெக்டாக ஒரு 70 எக்ஸாம்ஸ் இருக்குதுங்க. சரி, நான் அந்த எக்ஸாமோட பேர்லாம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பிஎஸ்சி ஓகேங்களா, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்லைனாக்கா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் என்னமாரி எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் போகலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள். ஓகேவா. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ டிஎன்பிஎஸ்சி பற்றி தெரியாதவங்களுக்கு இது. ஓகேங்களா. அடுத்து நான் யூபிஎஸ்சி பற்றி நான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா Group 1 சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதான் டாப் லெவலு. அடுத்து Group 1A சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் Group 1B சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் CSSE 1 கம்பைன்டு சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 1, CSSE 2 கம்பைன்டு சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2, அப்புறம் Group 4 சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் Group 5A சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் Group 6 சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் Group 7 எக்ஸாம். ஓகேங்களா. Group 7 சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் Group 6M சர்வீஸ் எக்ஸாமினேஷன், கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரீம்லேயே நீங்கள் போய்ட்டு கவர்மெண்ட் ஜாபில் போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ். நீங்கள் ஒரு வேளை அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் சர்வீஸ், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி சர்வீஸ், தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு
ஆர்கிடெக்சர் சர்வீஸ், நீங்கள் ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தீங்க இது உள்ள போகலாம். ஓகேங்களா. தமிழ்நாடு பாய்லர் சர்வீஸ், பாய்லர் சொல்லிட்டு தனியாக கோர்சஸ்லாம் இருக்குது தெரியுங்களா. தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ், தமிழ்நாடு எஜுகேஷனல் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் சர்வீஸ், தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ், தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஃபிஷரி சர்வீஸ், தமிழ்நாடு ஃபிஷரி சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் சர்வீஸ். ஃபாரன்சிக்னு ரொம்ப மேஜரான ஒரு இது இருக்குது, நீங்கள் அதுலேயும் போகலாம். நீங்கள் அது சம்மந்தப்பட்ட டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ், தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஜியாலஜி அண்ட் மைனிங் சர்வீஸ், தமிழ்நாடு ஜியாலஜி அண்ட் மைனிங் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் சர்வீஸ், தமிழ்நாடு ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ், தமிழ்நாடு ஹைவேஸ் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் சர்வீஸ், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ், தமிழ்நாடு ஜெயில் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு லேபர் சர்வீஸ், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ். நீங்கள் மெடிக்கல் முடிச்சிங்கன்னா இது உள்ளேயும் போகலாம். ஓகேங்களா. தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் மெயின்டெனன்ஸ் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ், தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சபார்டினேட் சர்வீஸ், போஸ்ட் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனல் சர்வீஸ், தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனல் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ், தமிழ்நாடு சோஷியல் டிஃபென்ஸ் சர்வீஸ், தமிழ்நாடு சோஷியல் டிஃபென்ஸ் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ். நீங்கள் லா முடிச்சுட்டு இதுலேயும் போகலாம். தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், தமிழ்நாடு ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் சர்வீஸ், தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வீஸ், தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷனல் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், தமிழ்நாடு லீகல் எஜுகேஷனல் சர்வீஸ். மொத்தமாக 70 எக்ஸாம் இருக்குதுங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி சொல்லிட்டு நீங்கள் அந்த டிஎன்பிசி வெப்சைட் www.tnpc.com உள்ளே போயிட்டு அதுக்கான எலிஜிபிள் டிகிரி மட்டும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த கவர்மெண்ட் ஜாப் போகணுமோ அந்த என்ன டிகிரி கேட்டால் அந்த டிகிரி கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ எல்லாமே உங்கள் கையில் ஏதாவது. ஸோ இப்போ நான் வந்து டிஎன்பிசி பற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஒரு ஐடியா கிடச்சிச்சா உங்களுக்கு? இப்போ என்னடா வளவலன்னு நிற்கிறான்னு நினைக்காதீங்க, பட் இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் எனி டிகிரி, அதாவது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சாலும் நீங்கள் இது உள்ளே போகலாங்க. ஸோ இப்போ நம்ம பிஎஸ்சி பற்றி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சா. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. நீங்கள் வந்து என்ன மாதிரி கோர்சஸ் இன்னும் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, லா எடுக்கலாம், மேனேஜ்மெண்ட்டில் எடுக்கலாம், மாஸ் கம்யூனிகேஷன் எடுக்கலாம், அனிமேஷனில் எடுக்கலாம், கிராஃபிக் டிசைனிங் எடுக்கலாம், ட்ராவல் அண்ட் டூரிசம் எடுக்கலாம், ஹாஸ்பிட்டாலிட்டி எடுக்கலாம், ஃபேஷன் டிசைனிங் எடுக்கலாம். நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், ஏங்க மாஸ் கம்யூனிகேஷன் என்னங்க யோசிக்கலாம், அனிமேஷனில் என்னங்க எப்படிங்க சம்பாதிக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் நல்ல அனிமேஷன் கோர்ஸு நல்ல டிகிரி எடுத்து படித்து நல்ல நாலேஜபிள் ஆகிட்டிங்கன்னா, ஈவன் நீங்களே வந்து படிக்கிறப்ப சூப்பர் ஐடியா சொல்லிட்டேன். நீங்கள் படிக்கும்போது ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிங்க. நீங்கள் அனிமேஷன் கற்றுக்கிறீங்க தெரியுமா, அது எல்லாமே உங்களோட ப்ராஜெக்ட். நீங்கள் நல்ல சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கோங்க. அது அப்படியே யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டே வந்துட்டுருங்க. வித்தின் நீங்கள் டிகிரி முடியிருப்பா 3 வருஷம் இருக்குமா, நீங்கள் வீடியோஸும் நிறைய போட்டிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு நாலேஜும் இருக்கும். நீங்கள் அதில் நிறைய க்ரியேஷன் பண்ணிருப்பீங்க தெரியுமா, அதுக்கு வியூஸும் ஒரு அதில் ஒரு ஏர்னிங்கும் கிடைக்கும். அந்த இதை நீங்கள் ப்ரொஃபைலைஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் போய்ட்டு இதெல்லாம் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு கூட நீங்கள் சொல்லலாம். ஈவன் திடீர்னு ஒரு 1 மில்லியன் வியூஸ் தாண்டிச்சுன்னா கூட. ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட்லேயே அதே ஆப்ஷன் இருக்குது, லாலேயும் அதே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த டிகிரி எடுத்தாலுமே இது உங்களுக்கு சைடில் ஒரு இது இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே நாங்கள் அடுத்தது பார்க்கலாமா. இப்போ சரி, ஓகே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்டு. மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி, நீட் பிஜி, அப்புறம் எய்ம்ஸ், எம்பிபிஎஸ். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணால் நீட் எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா. யூஜியில். அப்புறம் சயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நெஸ்ட், என்இஎஸ்டி, அப்புறம் ஐஐடி, அப்புறம் ஜாம், ஜேஏஎம், அப்புறம் ஜேஇஎஸ்டி ஜஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி டாப் காலேஜஸில் போகலாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து காமர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி டிகிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் ஹான்ஸு, பிகாம் ஜென்ரல், பிகாம் இன் அக்கௌண்டிங் அண்ட் காமர்ஸு, பிபிஏ எல்எல்பி, பிபிஏ பிஎம்எஸ், பிசிஏ ஐடி அண்ட் சாஃப்ட்வேரு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி. சரிங்களா. ஸோ இதுமாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எப்படியும் போகலாம். ஓகேவா. அதேமாதிரி இப்போ இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன தெரியுமா, காமர்ஸ் எக்ஸாமுக்கு அக்கௌண்டிங் அண்ட் காமர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ICWAI அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ICSI அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ICAIன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. சரிங்களா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சென்னையில் அதுக்கான அந்த மெயின் ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்களும் படிச்சிருக்காங்க. நீங்கள் அப்படியே மூவ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஓகே, நீங்கள் 12th ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிகிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா BA in Humanities and Social Services, BA in Arts Fine Visual Performing, Bachelor of Fine Arts BFன்னு சொல்லுவாங்க, BDs in Arts Animation, BA LLB, BDs in Design, BSc in Hospitality and Travel, BSc in Design, Bachelor of Journalism and Mass Communication. நிறைய பேர் ஜேர்னலிசமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருப்பீங்க. ஸோ இதில் கூட நீங்கள் போய்ட்டு மீடியாவுக்குள்ளே வரலாம். நீங்கள் இதில் படிச்சுட்டே கூட நீங்கள் வந்துட்டு சைடில் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் உங்களோட மீடியாவோட அந்த தீனி போட்டுக்கலாம் நீங்களே. ஓகேங்களா? BHM in Hospitality and Travel, Bachelor of Journalism. ஓகேங்களா? ஜேர்னலிசம் நீங்கள் எடுத்துக்கலாம், பிஜி எடுத்துக்கலாம். Bachelor of Mass Mediaக்கு நீங்கள் போகலாம், அதுக்கு நீங்கள் டிகிரி முடிக்கலாம். BA in Hospitality and Travel, BA in Animation, Diploma in Education, BCom in Accounting and Commerce, BBA LLB, BCA IT and Software. ஓகேங்களா? ஸோ இது மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் நீங்கள் அதாவது இன்னும் நிறைய டிகிரிஸ் இருக்குது. என்ன மாதிரி கோர்ஸ்னால் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டு எடுக்கலாம், ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் பற்றி எடுக்கலாம், ஃபாரின் லாங்குவேஜஸ் பற்றி எடுக்கலாம். இப்போ ஜெர்மன் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் அதுக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஃபேஷன் டிசைனிங் இருக்குது, இந்த தியேட்டர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபிலிம் மேக்கிங் இருக்குது, ஆர்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? இதுமாரி ஃபிலிம் மேக்கிங்கு இந்தமாரிலாம் போகணும் ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கும் தனியாக கோர்சஸ் இருக்குதுங்க. நீங்கள் அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஆர்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, மீடியா இருக்குது, அட்வர்டைசிங் இருக்குது, இன்டீரியர் டிசைனிங் இருக்குது, டீச்சிங் இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி, ட்ராவல் அண்ட் டூரிசம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, சோஷியாலஜி இருக்குது, சைக்காலஜி இருக்குது, க்ரியேட்டிவ் ரைட்டிங் இருக்குது. க்ரியேட்டிவ் ரைட்டிங்லாம் இதுதான் யூஸ் நினைக்கிறீங்களா? நிறைய இருக்குதுங்க. ஈவன் நீங்கள் நல்ல ஒரு எழுத தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் அது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டாகவும் இருக்கலாம். ஈவன் நீங்கள் பிளாக்ஸ் எழுதலாம், பிளாக்ஸ் எழுதி கூட நிறைய சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஈவன் சோஷியல் ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? ஃபேஷன் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி, மேக்கப் அண்ட் பியூட்டி, இன்னும் நிறைய இருக்குதுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம் இருக்குது. இப்போ லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா லா எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா CLAT. ஓகேங்களா? அப்புறம் வந்து AILET, அப்புறம் LSAT. நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். அப்புறம் டிசைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போடணும்னு நினச்சிங்கன்னா NID என்ட்ரன்ஸ் எக்ஸாம், NIFT என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா NCHMCTJEE. ஓகேங்களா? இந்த ஒரு எக்ஸாம் இருக்குது. மாஸ் கம்யூனிகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா IIMC என்ட்ரன்ஸ் எக்ஸாம், JMI என்ட்ரன்ஸ் எக்ஸாம், XICOET அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஹியூமனிட்டிஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனோன்னா JNUEE, DUET, PUBDET. மொத்தம் 3 எக்ஸாம் இருக்குது. JNUEE அப்படி ஒரு எக்ஸாமும், DUET அப்படின்னு ஒரு எக்ஸாமும், PUBDET அப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லாத்துடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் போகலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்காக நான் படிக்கிறேன், இவங்களுக்காக படிக்கிறேன்றதை விட உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கு, எது நல்லா வரும்னு நினைக்கிறீங்கன்னா அது சூஸ் பண்ணுங்கள். ஒன்று இன்ஜினியரிங்கா, இல்லை ஆர்ட்ஸா, இல்லை சயின்ஸா, இல்லை மேனேஜ்மெண்ட்டா, இல்லை காமர்ஸா, இல்லை மெடிக்கலா, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதா, டிசைன் சம்மந்தப்பட்டதா, பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்டதா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டா, இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா, இல்லை லாவா, அக்ரிகல்ச்சரா, அனிமேஷனா, வெட்டினரி சர்வீசஸா, இல்லை மாஸ் கம்யூனிகேஷனா, இல்லை ஃபார்மசியா, இல்லை வொக்கேஷ்னல் கோர்சஸ் படிக்கணுமா, இல்லை டென்டல் சம்மந்தப்பட்டது போகணுமா, இல்லை ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்டது போகணுமா, இல்லை ஏவியேஷன் சம்மந்தப்பட்டது போகணுமா, எதாக இருந்தாலும் உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு யாரும் போய்ட்டு எங்கள் அப்பா சொன்ன கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணி என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சின்னு சொல்லக்கூடாது. ஐயோ நான் மார்க் கம்மியாக எடுத்து எனக்கு அதனால் அது கிடைக்கல, அதனால் என் வாழ்க்கை அழிஞ்சிச்சு சொல்லக்கூடாது. ஐயோ நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு பேசவே கூடாது. ஒன்றேன்னு சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடியுதான் உங்கள் வாழ்க்கை. சரிங்களா? இது உங்கள் வாழ்க்கை. அவங்களுக்கா இவங்களுக்கா என் பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, நான் போய்ட்டு ஒரு BCA ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போயிடாதீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கலெக்டர் எக்ஸாமா, அதாவது கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இதாங்க இந்தியாவிலே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்லலாம், UPSC எக்ஸாம். சரிங்களா? UPSC எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு என்னென்ன டிகிரி எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? அதாவது நிறைய பேர் யோசிக்கிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய லட்சக்கணக்கில் நான் ஏன் போய் எழுதுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ நல்லது செய்ய முடியும், அதையும் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம அந்த எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். இதுவரையும் நீங்கள் பார்த்தது என்னென்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்கிற கேளுங்க. நார்மலான ஒரு டிகிரி நீங்கள் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ UPSC பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் UPSCயில் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், இதை ஜஸ்ட் என்னுடைய ஐடியாலஜி தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த டிகிரி எடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். சரிங்களா?
அதே சமயம் இப்போ யூபிஎஸ்சி பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எந்த டிகிரி படித்தா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் நாங்கள் சொல்கிறேன். இது நீங்கள் கட்டாயம்லாம் கிடையாது. வாங்க முதல்ல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? டிஎன்பிசி பற்றி பார்த்துட்டிங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதே நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குங்க. அது டாப் ரேங்க் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க அதை பற்றி நம்ம ஒரு எலிஜிபிலிட்டி, அதாவது அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? சரி ஓகே. நீங்கள் மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டராக கூட இருக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியுங்க. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ஒரு அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தால் போதும் அவங்க கேட்குறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020க்கு ஆல்ரெடி வந்துருச்சுங்க. ஓகேங்களா? ஸோ திரும்ப 2021க்கு வரும். இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஒரு 3 இயர் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஃபைனல் இயர் படிக்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அட்டெம்ப்ட் கவுண்ட்லாம் உண்டுங்க, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஓகேங்களா? அதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன மாரி வேலை இருக்குது அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு தெரியும். ஓ இந்தமாரிலாம் இருக்குது போல் அப்படின்றதையும். சரிங்களா? இதை நடத்துகிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, இது பப்ளிஷ் பண்ணுறவங்க யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் இன் தி கெசட்டிவ் ஆஃப் இந்தியன் எக்ஸ்ட்ராடினரி. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி இருப்பாங்க. அதில் என்னென்ன உங்களுக்கு, அதாவது இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணால் என்னென்ன போஸ்டிங்ஸ் கிடைக்கும், ரேங்க் வைஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், செகண்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அப்புறம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் பிஎன்டி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் குரூப் ஏ, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஐடி குரூப் ஏ, இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி சர்வீஸ் குரூப் ஏ, அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ் மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அதை, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ் குரூப் ஏ, போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி கமிஷனர் இன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் குரூப் ஏ, இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஜூனியர் கிரேட் குரூப் ஏ, இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ் குரூப் ஏ, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ் குரூப் பி, செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கிரேட் சொல்லுவாங்க, டெல்லி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷதீப், டாமன் அண்ட் டையூ, தாதர் அண்ட் நாகர் ஹவேலி சிவில் சர்வீஸ் குரூப் பி, டெல்லி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷதீப், டாமன் அண்ட் டையூ, தாதர் அண்ட் நாகர் ஹவேலி. ஓகேங்களா? இது சம்மந்தப்பட்ட போலீஸ் சர்வீஸ் குரூப் பி இருக்குது. அதில் அடுத்த பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் குரூப் பி, அப்புறம் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் குரூப் பி. ஸோ இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 24 சொல்கிறேங்கண்ணா, 24 டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? எல்லாமே குரூப் ஏ தான் இருக்கும், சிலது தான் குரூப் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இதில் நீங்கள் வந்து ஜாபில் போகலாங்க. இந்தியா லெவலில் சாதாரண விஷயம் கிடையாது தானே. ஸோ அப்போ அதுக்கு டஃப்பாக இருக்கும்ல எக்ஸாம், அந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க, அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு சில இடங்கள் தான் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சென்னை மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் பாண்டிச்சேரி இருக்கும். ஓகேவா? மற்ற எல்லாமே நார்த் சைடில் தான் இருக்கும். மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையும் இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த இவங்களுடைய பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குங்க. அதில் 2 பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன். ஓகேங்க, கையால் எழுதணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்தியனாக இருக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்தியனாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஏஜ் லிமிட்டையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். 21 வயசு மினிமம் நீங்கள் வந்து ஆகிடுக்கணும். அதே சமயம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 32 வரைக்கும் இருக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதேமாரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அந்த அப்பர் ஏஜ் மட்டும் மாறும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஓகேவா? அதேமாதிரி நீங்கள் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பர்சனலாக இருக்கீங்களா, டிசபிள்டு அந்த டைமில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஏஜ் லிமிட்லாம் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அது ஏஜ் லிமிட்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஏன் ஏஜ் லிமிட், நீங்கள் இப்போ வந்து 12th முடிச்சுட்டு அழகாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே
உங்களுக்கு அதை என்செட் புக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸை நீங்கள் ரொம்ப தெளிவாக அழகாக படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே ஓகேவா, டிகிரி டைம்லேயே இந்த எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். அதே சமயம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கணும். ஓகேவா, இதோட எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா? கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் a degree of any universities incorporated by an act of central and state legislation in India. அவ்வளோதான், ஏதாச்சும் ஒரு டிகிரி. ஓகேங்களா, அது அப்ரூவ்டு டிகிரியாக இருக்கணும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 6 அட்டம்ப்ஸ் அடிக்கலாம் எல்லாருமே. ஓகேங்களா, காமனாக அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபீஸ் ஒன்றும் பெருசாலாம் இருக்காதுங்க, ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஓகேவா, ஸோ வெறும் 100 ரூபா தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு, ப்ரிலிம்ஸுக்கு. ஓகேவா, அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்ளை அதே அமௌண்ட் செலவே பண்ண தேவையில்லை. ஓகேவா, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இதில் உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது சிலபஸ் எப்படி இருக்கும், இது எது சம்மந்தப்பட்ட எக்ஸாமாக இருக்கும் அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் நான் சொல்கிறேன், சரிங்களா. இப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னு சொல்லிட்டேன். இப்போ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குண்ணே. ஓகேங்களா, ரெண்டுமே கம்பல்சரி பேப்பரு. ஓகேங்களா, 200 மார்க்குக்கு இருக்கும் ஈச் எக்ஸாமும். இப்போ மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தாங்க இருக்கும். ஓகேங்களா, 2 மணி நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அது ப்ரிலிம்ஸில் 2வது பேப்பர். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர் தான். ஓகேவா, 33% நீங்கள் எடுத்திங்கனாலே, அது 80 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். 33% எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த மொதல் பேப்பர் உங்களுக்கு வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதனால தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் தாண்டி வந்துட்டிங்கன்னா அடுத்த மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் ஏ, பேப்பர் பின்னு சொல்லுவாங்க. பேப்பர் ஏ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் லாங்குவேஜில் அவங்க கொடுத்துருப்பாங்க சில சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கலாம். 300 மார்க்குக்கு எழுதணும். அடுத்த பேப்பர் பி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்பல்சரி 300 மார்க் எழுதணும். இது வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான். ஓகேவா, அடுத்தது இதுக்கப்புறம் தாங்க உங்கள் ரேங்க். ஓகேங்களா, உங்கள் ரேங்க் எடுப்பாங்க திரும்ப, டாப் ரேங்க்ஸ் அதுக்கெலாம். ஸோ எந்தெந்த பேப்பர்னால், பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா எஸ்ஏ 250 மார்க் நீங்கள் எஸ்ஏ ரைட்டிங் எழுதிக்கும். ஓகேங்களா, அடுத்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி ஆஃப் த வேர்ல்டு அண்ட் சொசைட்டி. ஓகேவா, இதுலேருந்து ஒரு 250 மார்க் கேட்பாங்க. அடுத்த பேப்பர் 3 அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இது ஒரு 250 மார்க் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி எடுத்தாலே உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடச்சிடும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 பார்த்தீங்கன்னா அது பேப்பர் 4 டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது ஒரு 250 மார்க் எழுதுவீங்க. அடுத்த பேப்பர் 5 ஜென்ரல் ஸ்டடீஸ் 4ன்னு சொல்லுவாங்க. எத்திக்ஸ் இருக்கும், இன்டெகிரிட்டி இருக்கும் அண்ட் ஆப்டிடியூட் இருக்கும், 250 மார்க்குக்கு. அடுத்த பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 தாங்க ரொம்ப முக்கியம், வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தாங்க ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 250 மார்க் எழுதிங்க. அதேமாதிரி பேப்பர் 7 பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 2 250 மார்க் எழுதிங்க. இதெல்லாம் ஏன்டா எனக்கு சொல்கிறேன் கேட்குறீங்களா? என்ன டிகிரி சூஸ் பண்ணுறீங்களோ இந்த இடத்துல பாதிக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1750, அதாவது 1750 மார்க்ஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 500 மார்க் இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் தான் லாக் ஆகும். இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கான இது நான் டிகிரிஸ்லாம் நான் சொல்கிறேன் சிலபஸில், அப்படியே பாருங்கள். ஓகேவா, அக்ரிகல்ச்சராக இருக்கலாம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸாக இருக்கலாம், ஆந்த்ரோபாலஜி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஜியாகிரஃபி, ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, லா, மேனேஜ்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் சயின்ஸ், ஃபிலாசபி, ஃபிசிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், சைக்காலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி, லிட்ரேச்சர் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, அசாமீஸாக இருக்கலாம், பெங்காலி, போதோ, தோக்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொன்கொனி, மைதிலி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது அண்ட் இங்கிலீஷ். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பற்றி ஏன்டா பேசுகிறேன்னு புரிஞ்சிச்சா? இப்போ அந்த 500 மார்க்கு நீங்கள் இப்போ ஒரு டிகிரி சூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, 12th முடிச்சோன்னே அங்கே நிற்குது. இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க, சூப்பராக படிக்கிறீங்கன்னா இந்த இடத்துல 500 மார்க் நீங்கள் அசால்ட்டாக அடிக்கலாம். 500க்கு கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுத்து நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக தான் நல்லா எடுத்துலாம். மேக்ஸ் எடுக்கிறா மேக்ஸ் நீங்கள் எடுக்கலாம், பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துகிட்டு இதில் வரலாம், இல்லை லா எடுத்துகிட்டு இதில் நீங்கள் படிக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு இதில் படிக்கலாம். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னது ஆல்ரெடி என்னென்ன டிகிரி இருக்கலாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன டிகிரி படிச்சிங்கன்னா பெஸ்ட்டுன்றது நான் சொல்லிட்டேன்னா. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ரீசன் என்னாக்கா
நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. அப்படின்னா ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. இப்போ அது சம்மந்தப்பட்ட டிகிரியை முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வேல்யூ அதிகம். ஓகேங்களா? ஒரு யூஜி கோர்ஸ் அதுலேயே பிஜி அதுலேயே நீங்கள் பிஜி பண்ணி ரொம்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சூப்பராகவே. ஓகேவா? சரி, நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூஜி டிகிரி முடித்தாலே போதும் இதில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ 1750 1750 மார்க்ஸு. இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 275 மார்க்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் 2025 மார்க். இந்த 2025 நீங்கள் எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறீங்க டோட்டலாக அதை வச்சு தான் உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த இந்தியா லெவலில் இருக்கிற எக்ஸாம்ஸு ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் பற்றியும் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டு லெவலில் டஃபஸ்ட் எக்ஸாம் பற்றி சொல்லிட்டேன், அதுக்கு என்னென்ன டிகிரி தேவைன்ற சொல்லிட்டேன், இப்போதைக்கு என்னென்ன டிகிரி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டேன், நீங்கள் என்னென்ன இதெல்லாம் போகலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லியாச்சுங்க. இதுக்கப்புறம் ஒன்றையும் சொல்கிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் அம்மா அப்பாட்ட காட்டுங்க, இல்லை அம்மா அப்பா யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் பசங்கள்கிட்ட காட்டுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்கலாங்க, சரிங்களா? நம்ம பிள்ளை அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு இருக்கோம். ஆனாலும் உங்கள் பசங்களுக்கு என்ன தெரியும் என்ன வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அவங்களுக்கு என்ன வருதோ அந்த ட்ரூட்டில் விடுங்க. நீங்கள் ஏதாச்சும் திணிக்க போய் அது பசங்க கஷ்டப்பட்டாங்கன்னா, நாளைக்கு சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுவே பசங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை எடுங்க. நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணுமா இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணுமா அதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லையா, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்லிருக்கிறேன், அந்தந்த ஃபீல்டில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபீல்டு வேணாலும் லைஃப்பில் வெளில வரலாம், அதனால் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா கூட கரஸில் போட்டு திரும்ப அந்த 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரியை போட்டு போங்க. வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், யாரும் உங்களை வந்து ஏமாற்ற முடியாது, நீங்களே உங்களை ஏமாற்றிக்காதீங்க, அவ்வளோதான், சரிங்களா? அதாவது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது உங்கள் கீழே தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே இல்லை, ஒரு டிகிரியை முடிச்சுட்டு என்டர்ப்ரனர் கூட நீங்கள் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தொழில் ஆரம்பித்து அதில் நீங்கள் நல்லா சம்பாதிச்சு கோடிக்கணக்கிலையும் காசு பார்க்கலாம். ஆனால் எதுவுமே எடுத்தோன்னு நடக்காது. ஓகேங்களா? நீங்கள் ஏழையாக இருக்கலாங்க, பணக்காரனும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சாகும்போது ஏழையாக இருந்தால் அது உங்கள் தப்பு தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மா அப்பா காசில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா அது உங்கள் தப்பு தான். ஸோ நீங்கள் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிங்க, டைம் எடுத்துக்கோங்க, டப்புன்னு முடிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் முடிவு எடுத்துகிட்டு வருத்தப்படக்கூடாது. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எதை நீங்கள் எடுத்து படித்தாலும் அதுலேருந்து வெளில வரணும். இல்லை எங்கள் அம்மா இப்போ ஃபோர்ஸ் பண்ணி படிக்க சொல்கிறாங்களா, படிங்க, தப்பு கிடையாது. எதை படித்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணால் ட்ராக் மாற்றிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், ஆனால் மறந்துடாதீங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது, தினசரி வாழ்க்கையில் நீங்கள் உங்களை ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? டெய்லி ஒரு டைம் டேபிள் போடுங்க. சும்மா ஏதோ டிகிரி எடுத்தோம் படித்தோம்னு சொல்லிட்டு போகாதீங்க. வாழ்க்கையை சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்கணும். ஏதோ ஒரு முக்கூட்டில் ஏதோ ஒரு பாட்டி அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு தாத்தா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குழந்தை இன்றைக்கி அனாதையாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம கிடையாதுன்னு நினைக்காதீங்க, நம்மளோட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்குது. நாம் என்ன பண்ணோம், நாம் என்ன சம்பாரித்தோம், நாம் என்ன ஒரு லெவலுக்கு போனோம், நம்ம எந்த கேட்டகரியில் போய்ட்டு மக்கள் வந்து சரி பண்ணோம், நம்ம எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணோம், எத்தனை பேர் வாழ்க்கையை தூக்கி விட்டோம் அப்படின்லாம் கணக்கு இருக்குது. இதுதான் தர்மம்னு சொல்லுவாங்க, வாழ்க்கையில் முன்னேறி காட்டுறது சொல்லுவாங்க, இல்லை தன் பிள்ளையை சான்றோனை கேட்ட தாய் அதனால சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் அதுதான். அதாவது வாழ்க்கையில் ஒரு கிக் இருக்கணும். அந்த கிக்கு எப்படி இருக்குனாக்கா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி நிற்கிறப்ப உங்கள் பின்னாடி எத்தனை பேர் நீங்கள் தூக்கி விட்டீங்கன்றது தான் முக்கியம், அதில் தான் இருக்குது கிக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து நான் உங்களுக்காகவே 12th ஸ்டூடெண்ட்ஸுக்காக எடுத்து கொடுத்துருக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லியிருக்கிறேன், இவ்வளோ இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் விட்டு ஏதாச்சும் ஒரு 2-3 போய் ஜாயின் பண்ணிட்டு லைஃப் விட்டுறாதீங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதில் போங்க. நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, ரொம்ப போய் டெப்த்தாக போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு டிகிரி முடித்தாலே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸில் போக முடியும், ஏகப்பட்டது இருக்குது. ஓகேவா? ஜாலியாக இருங்க. பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.